இந்த மாலை வேளையிலும் விசேஷமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை செய்யவிருக்கிறார். அதை குறித்துத்தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம் வாசித்த வேத பகுதியாகிய லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு அந்நாட்களிலே தான் பூமியில் வளர்ந்த நாட்களில் எந்த ஊர்களுக்கெல்லாம் ஜெப ஆலயங்களுக்கு செல்வாரோ அந்த ஜெப ஆலயத்தில் யூதருடைய அந்த சினகாகிலே அவர் கடந்து செல்லும் பொழுது அவருக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அதை போல ஒரு வாய்ப்பு அங்கே ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டது. லூக்கா 4:16 தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்தது 33.5 வருடங்கள். ஆனால் இந்த 33.5 வருடங்களில் 30 ஆண்டுகள் அவரை குறித்த சரித்திரங்கள் அதிகமாய் எழுதப்படவில்லை. அவர் தன்னை ஆயத்தப்படுத்தினார், பிதாவின் சித்தத்தை செய்தார், பிதாவின் வார்த்தைகளை அறிந்து கொண்டார். இப்படியாக 30 ஆண்டுகள் ஒரு சைலண்ட் பீரியடாகத்தான் ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருந்தது. நான் யோசித்தேன், தேவகுமாரனாக வந்து ஒரு வாலிபனாக வாழுகிற நாட்களில் எவ்வளவு ஆசையோடு காத்திருந்திருப்பார். நான் போய் ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் ஆண்டவரே, ஜனங்களை விடுதலை செய்ய வேண்டும், உடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஆசையோடு காத்திருந்திருப்பார். ஆனால் 30வது வயதில் தான் அவர் தன்னுடைய ஊழியத்தை துவங்குகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் 30 வயது என்பது ஒரு விசேஷமான வயது. யோசேப்பு 30 வயதில் ஆசீர்வதிக்கப்பட்டார், தாவீது 30 வயதிலே ஆசீர்வதிக்கப்பட்டார். அதே போல வேதம் முழுவதிலும் உள்ள பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 30ஆம் வயது என்பது ஒரு விசேஷமானது. சரி, அப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய துவங்கின நாட்களில் அவருடைய ஊரில் உள்ள ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கிடைத்தது. அவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது அந்த நாட்களில் நாம் கையில் வைத்திருக்கிற வேத புத்தகத்தை போல வேத புத்தகமானது புத்தகமாக அதிகாரமாக பிரிக்கப்படவில்லை. அது ஒரு முழுவதும் தோற்சுருளாகத்தான் இருக்கும். தோரா ஒரு தோற்சுருளா இருக்கும். அந்த தோற்சுருளை பயபக்தியோடு கூட எடுத்துக்கொண்டு வருவார்கள். அதை பிரித்து இந்த பக்கம் சுருட்டும் பொழுது இந்த பக்கம் விரிவடையும், இந்த பக்கம் சுருட்டும் போது இந்த பக்கம் விரிவடையும். அந்த தோராவை எடுத்து வாசிக்க கொடுப்பார்கள். இங்கே ஆண்டவர் இயேசுவினிடத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். அதை அவர் விரித்து தன்னை குறித்து எழுதியிருந்த வேத பகுதியை எடுத்து வாசிக்கின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாலை வேளையிலே நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீர்கள். உங்கள் கைகளில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேத புத்தகம் இருக்கிறதே, அது ஒரு அற்புதமான புத்தகம். அந்த புத்தகத்தில் நடந்த சரித்திர நிகழ்வுகள் மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்த எல்லா திட்டங்களும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வேதத்தை கருத்தாய் படிப்பீர்கள் என்றால் உங்களை ஆண்டவர் எப்படி பயன்படுத்துவார், உங்கள் குடும்பங்களை எப்படி ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிப்பார் என்றெல்லாம் அதிலே எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். எத்தனையோ தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையின் திட்டங்களை வேதத்தின் மூலமாய் தான் அறிந்து கொண்டார்கள். திருமண திட்டங்களை வேதத்தின் மூலம் அறிந்து கொண்டார்கள். என்ன வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற திட்டங்களை கூட வேதத்திலிருந்து தான் அறிந்து கொண்டார்கள். வேதம் ஒரு அற்புதமான புத்தகம். ஆண்டவருடைய வேதம் ஒரு அதிசயமான புத்தகம். அது உங்கள் வாழ்க்கையோடு இடைப்படுகிற புஸ்தகம். ஆகவேதான் இன்றைக்கு காலையில் நீங்கள் ஒவ்வொருவரும் அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். சரி, இங்கே வாசிக்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து விரித்த போது அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேச துவங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வேத பகுதியை படிக்கிறார்.
படித்துவிட்டு சொன்னார், ஏசாயா தீர்க்கதரிசி 700 வருஷங்களுக்கு முன்பதாக எழுதி வைத்தாரே தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிற்று என்று சொன்னார். இதை வாசிக்கும் பொழுது எனக்கும் ஒரு விசுவாசம் கூடியது. ஆண்டவரே, அப்படி என்றால் நான் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற வேத பகுதி அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் அல்லது அந்த வார்த்தை நிறைவேற வேண்டுமே என்று நான் விசுவாசிக்க துவங்கினேன். வேதம் சொல்லுகிறது, இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். உங்கள் வாழ்க்கையில் இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறப் போகிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு மட்டுமல்ல, 2000 வருஷங்களுக்கு முன்பாக அல்ல, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அன்றைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். இன்றைய தினம் அவருடைய வேத வாக்கியம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறப் போகிறது. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் 6 விதமான காரியங்களை சொல்லியிருக்கிறார். நீங்கள் எப்படி கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை. ஒன்று, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. 2வது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க. 3வது, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க. 4வது, குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்த. 5வது, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க. 6வது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த. 6 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஏன் வந்தார் என்று பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா புத்தகங்களும் சொல்லுகிறது. ஆதியாகம புத்தகம் சொல்லுகிறது, அவர் உன் தலையை நசுக்குவார் என்று அழகாய் எழுதி வைத்திருக்கிறது. என்ன செய்வார் இயேசு கிறிஸ்து? பிசாசின் தலையை நசுக்குவார். உங்கள் வாழ்க்கையில என்னென்ன பிசாசு கிரியை செய்கிறதோ எல்லா பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். யாத்திராகம புத்தகம் சொல்கிறது, அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று வருணிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை நிவர்த்தி செய்கிற அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியும் உங்களை விடுதலை செய்கிற ஆட்டுக்குட்டியுமானவர் தான் ஆண்டவர் இயேசு. லேவியராகம புத்தகம் எல்லா பலிகளை குறித்து சொல்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் பூமியிலே? பழைய ஏற்பாட்டு காலத்தில் சமாதான பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவர்த்தி பலி என்று பலவிதமான பலிகளை செலுத்தினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த ஆண்டவர் ஒரே பலியை செலுத்தி அவர் ஒருவரை சிலுவையில் மரித்து அந்த லேவியராகம புத்தகத்தை நிறைவேற்ற வந்தார். எண்ணாகம புத்தகத்திலே உயர்த்தப்பட்ட ஒரு வெண்கல சர்ப்பத்தை நாம் பார்க்கிறோம். அதை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் பிழைத்தார்கள் என்று. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டு எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் பிழைக்கும்படியாய் இந்த பூமிக்கு வந்தார். உபாகம புஸ்தகத்திலே மோசே சொல்லுகிறார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் உன் நடுவிலிருந்து எழுப்புவார், அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு நடக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் தீர்க்கதரிசியாய் பூமிக்கு வந்து தன்னுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை அவர்களுக்கு தெரிவித்து நிறைவேற்றுவதற்குத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே சில வேத வாக்கியங்கள் நிறைவேற போகிறது. இந்த மாலை வேளையிலே உங்களை ஆண்டவர் சாதாரணமாய் அழைத்து கொண்டு வரவில்லை. கர்த்தர் ஒரு விசேஷ காரியத்தை செய்யும்படி அழைத்து கொண்டு வந்தார். ஆண்டவர் இயேசு குணமாக்குகிறவர். குணமாக்குதல் என்றால் நீங்கள் சரீர வியாதி அல்லது நோவுகளை மாத்திரம் நினைக்காதபடி வாழ்க்கையின் பல பகுதிகள் நமக்கு குணமாக்கப்பட வேண்டும். இந்த நாட்களிலே இருதயங்களிலே காயப்பட்டவர்கள் ஏராளம். இருதயங்கள் குணமாக்கப்பட வேண்டும். குடும்பங்கள் உடைக்கப்பட்டு கிடக்கிறது. உறவுகள் சின்ன பின்னமாய் இருக்கிறது. குடும்பங்களுக்குள்ள அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, புரிந்து கொள்ளுதல் இல்லை. பிசாசு உள்ளே புகுந்து எல்லாவற்றையும் சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிற நாட்களிலே இந்த இறைமகன் இயேசு எதற்கு வந்தார் தெரியுமா? குடும்பங்களிலே குணமாக்குதலை கொடுக்கும்படி வந்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சில பகுதிகள் குணமாக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் எதையெல்லாம் குணமாக்க விரும்புகிறார் என்று உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்க விரும்புகின்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 33 சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனது உருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான் என்று சொல்லியிருக்கிறது. சரித்திரத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறீர்கள்.
ஒருவன் வழிப்பயணமாய் வருகிறான், அவன் கள்ளர் கையிலே அகப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. அவன் கள்ளர் கையிலே அகப்பட்ட பொழுது அவர்கள் அவனை அடித்து காயப்படுத்தி அவனிடத்தில் இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் பறித்து கொண்டு அவனை குற்றுயிராய் விட்டுவிட்டு போய்விட்டார்கள். இன்றைக்கு உலகத்திலே பொல்லாத பிசாசானவன் இதைத்தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்கிறான். ஒவ்வொரு தனி மனிதனையும் அவன் காயப்படுத்துகிறான். ஒவ்வொரு தம்பதியினரையும் அவன் காயப்படுத்துகிறான். குடும்பங்களை காயப்படுத்துகிறான், குற்றுயிராக்குகிறான், சின்ன பின்னமாக்குகிறான், அழித்து சிதைக்கும்படி போட்டுவிட்டு அவன் சென்று விடுகிறான். இந்த வழியாய் வந்தவர்கள் ரிலீஜியஸ் பீப்புள் எல்லாம் வருகிறார்கள். லேவியன் அந்த வழியே வருகிறான், ஆசாரியன் அந்த வழியே வருகிறான். யாரும் அவனை கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு உலகத்திலே மனுக்குலமானது வேதனைகளை சுமந்து கொண்டு திரிகிறது. பல மார்க்கங்களும் சட்டங்களைத்தான் போதிக்கிறதே ஒழிய மெய்யான குணமாக்குதல், மெய்யான விடுதலையை சொல்லுவதற்கு உலகத்தில் மார்க்கம் இல்லை. மெய்யான விடுதலை, மெய்யான சுகம், மெய்யான குணமாக்குதலை சொல்லுகிற ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவர் திருடனாகிய பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று சொன்னதோடு நிறுத்திவிடவில்லை. அவன் செய்கிறது அழிக்கின்ற கிரியைகள், நான் செய்கிறதோ ஆசீர்வாத கிரியைகள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் பிசாசு திருடினானோ இன்றைக்கு இரவு ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப தருவார். பிசாசு எதையெல்லாம் அழித்தானோ இன்றைக்கு ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் திரும்ப தருவார். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன் என்று. இந்த சமாரியன் அவனை பார்க்கிறான், மனது உருகுகிறான். ஒருவேளை ஐயா என்னை காப்பாற்றுங்கள் என்று அவன் கூப்பிட்டானா நமக்கு தெரியவில்லை. கூப்பிடக்கூடிய அளவுக்கு அவனிடத்தில் பலன் இருந்ததா அதுவும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த சமாரியன் அவனை பார்த்த மாத்திரத்தில் அவன் மேல் மனது உருகுகிறான். என் அன்பு தேவ ஜனங்களே, இந்த மாலை வேளையில் உங்களை ஆண்டவர் எதற்கு அழைத்து கொண்டு வந்தார் தெரியுமா? உங்கள் மேல் மனது உருகி உங்களை அழைத்து கொண்டு வந்தார். நீங்கள் தவறு செய்தீர்கள், தேவனை தேடவில்லை, தேவனுக்கு பிரியமாய் வாழவில்லை, அதெல்லாம் ஒரு பகுதி இருந்தாலும் இன்றைக்கு மாலையிலே உங்கள் மேல் மனது உருகி எல்லா காரியங்களையும் குணமாக்கும்படிதான் ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்தார். வேத வசனம் சொல்கிறது, அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து. இன்றைக்கு ஆண்டவர் இந்த மேடையில் இல்லை, உங்கள் ஒவ்வொருவருக்கு அருகிலும் வந்து நிற்கிறார். உங்கள் அருகிலே வந்து நிற்கிறார். உங்கள் வீட்டில் கண்ணீரோடு நீங்கள் தவிக்கிறீர்களே, அப்பொழுதெல்லாம் என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா? என் ஆண்டவர் என் அருகில் இருக்கிறார், என் கண்ணீரை காண்கிறார். நீங்கள் வீடுகளிலே நிந்தைகளையும் அவமானங்களையும் நீங்கள் காணும் பொழுது, ஐயோ என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், கிட்ட இருக்கிறார், கூட இருக்கிறார், என்னை அணைத்துக் கொள்ளுகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கிட்ட வந்து எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி என்று சொல்லியிருக்கிறது. இந்த சமாரியன் இவருக்கு யார்? இந்த அடிபட்டு கிடக்கிறானே அவருக்கும் இந்த சமாரியனுக்கும் என்ன உறவு? ஒரு சம்பந்தமும் இல்லை. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவு இருக்கிறது. என்ன உறவு தெரியுமா? நீங்கள் அவருடைய பிள்ளைகள். உங்கள் பிள்ளை ஒருவேளை ஸ்கூலுக்கு போயிட்டு ஏதோ ஒரு அடிபட்டு இரத்த காயத்தோடு வரும் என்றால் உங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? பதை பதைக்கும், அப்படித்தானே? என்னுடைய மகன் ஒரு முறை பள்ளிக்கு போய்விட்டு திடீரென்று அவனை ஸ்கூல்ல இருந்து அனுப்பி வைக்கிறார்கள். ஓடி விழுந்து இங்கெல்லாம் வெட்டி ரத்தம் வந்து பல்லில் ஒரு பகுதி உடைந்து அவனை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அது முதல்ல உள்ள மில்க் டீத் அல்ல, பர்மனன்ட் டீத். ஐயோ என் உள்ளமெல்லாம் உடஞ்சிருச்சு, முன்னம் பல் இப்படி இருக்கிற பல்லு இவ்வளோ கிராஸாக உடஞ்சிருச்சே, இங்கெல்லாம் ரத்தம் கொட்டுகிறதே. ஆஸ் அ மதர் என் ஹார்ட்டே உடஞ்சு போயிடுச்சு. அவனை அழைத்து கொண்டு சென்றோம். அவனை மருத்துவர்கள் பரிசோதித்து அவனுக்கு வேண்டிய எல்லா வைத்தியத்தையும் செய்து, அந்த டென்டிஸ்ட் அவர் என்னுடைய ஃப்ரெண்டு, அவர் சொன்னார், கவலையே படாதீங்க, இந்த பல்ல அது உடஞ்ச மாதிரியே தெரியாதபடி நான் ஒட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் ஒட்ட வைத்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த பல்லு நல்லாவே இருக்குது. ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, ஒரு உடைவு, ஒரு நொறுக்குதலை பார்க்கும் பொழுது உள்ளம் நமக்கு பரிதபிக்கிறது. இங்கே ஆண்டவர் அவன் மேல் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து அவனுடைய காயங்களை கட்டி தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றிக்கொண்டு, இன்னைக்கு நீங்க எதையுமே செய்ய வேண்டாம், ஜஸ்ட் பிலீவ். என் ஆண்டவர் என் வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார், என் குடும்பத்தில் கிரியை செய்ய போகிறார்,
என் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கிரியை செய்ய போகிறார் என்று மாத்திரம் நீங்கள் விசுவாசித்தால் போதும். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் காதுகள் கேட்க இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் நிறைவேறியது என்றார். சரி, நான் சொன்னேன் ஜீசஸ் த ஹீலர் என்று சொன்னேன். ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையில் குணமாக்க விரும்புகிற 5 காரியங்களை இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உலகத்தில் பல காரியங்கள் நாம் குணமாக்கப்பட வேண்டியது இருக்கிறது. ஆண்டவர் குணமாக்க விரும்புகிற ஒரு காரியம், சங்கீதம் 41:4 நான் வாசிக்க விரும்புகின்றேன். சங்கீதம் 41:4. கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். சங்கீதக்காரன் எழுதுகிறார், கர்த்தாவே நீர் என் மேல் இரக்கமாயிரும், என் ஆத்துமாவை நீர் குணமாக்கும் என்று கேட்கிறான். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். என்ன, சரீரத்தை தானே குணமாக்க வேண்டும், ஆத்துமாவிலே என்ன வியாதி வருகிறது என்று. ஆத்துமாவிலே மிகப்பெரிய ஒரு வியாதி எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்துவிட்டு அவர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, புசிக்கவே கூடாது என்று சொன்னார். ஆனால் ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்தது. ஏவாள் ஆதாமோடு கூட பேசி ஆதாமையும் இணங்க பண்ணினாள். 2 பேரும் அந்த கனியை புசித்தார்கள். சர்ப்பம் ஒரு கனியை புசிக்க சொல்லியது. மருத்துவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தெரியும், அல்லது உங்கள் சாதாரண மக்களுக்கே தெரியும். ஒரு மனிதனை பாம்பு, விஷ பாம்பு தீண்டி விட்டால் முதலாவது அது ஒரு இடத்தில் காயத்தை உண்டு பண்ணும். அதன் பிறகு அந்த விஷம் என்ன செய்யும், உடம்பெல்லாம் பரவும், அப்படிதானே? அந்த விஷம் முற்றிவிட்டால் உடம்பெல்லாம் நீல நிறமாய் மாறிவிடும். அது ஏன் அப்படி நீல நிறமாய் மாறுகிறது என்றால், எல்லா இரத்த குழாய்கள், எல்லா சரீரத்தின் உறுப்புகளுக்குள்ளும் அந்த விஷம் கடந்து சென்று அந்த மனிதனுடைய முழு சரீரத்தையுமே அந்த விஷம் செயலிழக்க செய்துவிடும். ஒவ்வொரு உறுப்பும் அந்த விஷத்தினால் தாக்கப்படும். கொத்துகிறது என்னவோ ஒரு சிறிய இடத்தில் தான் அந்த பாம்பு கடிக்கிறது. அந்த பாம்பு கடிக்கிற இடம் ஒரு சிறிய இடம், அது செலுத்துகிற விஷம் சிறிய விஷம். ஆனால் அதனுடைய வல்லமையை பார்த்தால் அது மூளையை செயலற்றதாக்கிவிடும், இருதயத்தை செயலற்றதாக்கிவிடும், நுரையீரலை செயலற்றதாக்கிவிடும், நரம்பு மண்டலங்கள் எல்லாம் செயலிழந்து போய்விடும், இரத்த குழாய்களில் எல்லாம் விஷம் பரவிவிடும். ஒரு மனிதனுடைய முழு சரீரத்தையும் அது விஷம் உள்ளதாய் மாற்றி விடுகிறதுனால் அவனுக்கு சரியான நேரத்தில் வைத்தியம் செய்யவில்லை என்றால் அந்த மனிதன் மரித்து போகிறான். அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை சாப்பிட்ட போது உள்ளே வந்தது என்ன தெரியுமா, விஷம். அது என்ன விஷம், பாவம் என்ற ஒரு விஷம். ஆகவேதான் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவர் இயேசுவினால் ஆத்துமாவிலே சுகத்தை பெற வேண்டும். இந்த ஆத்துமா, மனுஷனுக்குள் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 பிரிவுகள் இருக்கிறது. இதில் இந்த ஆத்துமா இருக்கிறதே, அது தேவனை நோக்கி கதறவும், தேவனை நோக்கி கூப்பிடவும், தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்டது. பிசாசுக்கு நன்றாய் தெரியும், இவன் அறிவு, இவன் உணர்ச்சி, இவனுடைய சித்தத்தை நான் எடுத்துக்கொண்டால் இவன் தேவனை சேவிக்க மாட்டான் என்று. இன்றைக்கு உலகத்தில் அதுதானே நடக்கிறது. எல்லாரும் தேவனை நேசிக்கிறார்களா? எல்லாரும் தேவனை தேடுகிறார்களா? ஆலயத்திற்கு வருகிற மக்கள் ஒவ்வொருவரும் பல விதங்களில் இருக்கிறார்கள். ஒரு சிலர் ஆர்வமாய் ஆண்டவரை தேடுகிறார்கள், ஒரு சிலர் ஆலயத்திற்கு வருவதோடு சரி, அதன் பிறகு அவர்களுடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நடக்கிறது. இந்த மாலை வேளையிலே ஒன்றை நீங்கள் உணர வேண்டும், நம் எல்லாருடைய ஆத்மாவுக்குள்ளும் ஒரு விஷம் இருக்கிறது. அது ஆதாமிலிருந்து சந்ததி சந்ததியாய் கடந்து வருகிறது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால் நீங்கள் இந்த விஷயத்துக்கு தப்பி போவது இல்லை. கிறிஸ்தவ மகளே, கிறிஸ்தவ மகனே, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், என் அப்பாவின் பெயர் ஒரு கிறிஸ்தவ பெயர், அம்மா ஒரு கிறிஸ்தவர்கள், நான் வளர்க்கப்பட்டது கிறிஸ்தவ வளர்ப்பு. இது நிமித்தம் அந்த விஷயம் உங்களிலிருந்து எடுக்கப்பட போவதில்லை. நீங்கள் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். வந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை விடுவியும், என்னை கழுவும் என்று கேட்க வேண்டும். சில வசனங்கள் சொல்லுகிறது. யாத்திராகமம் 30:15 ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. சங்கீதம் 6:4 தேவனே என் ஆத்துமாவை விடுவியும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார்.
சங்கீதம் 7:2 சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து பீறாதபடிக்கு என்னை தப்புவையும் என்று சொல்லுகிறான். சங்கீதம் 25:20 என் ஆத்துமாவை காப்பாற்றும். சங்கீதம் 31:9 என் ஆத்துமா கருகி போகிறது ஆண்டவரே, என்னை குணமாக்கும் என்று கேட்கிறார்கள். எல்லா பரிசுத்தவான்களுக்கும் தெரியும், இந்த பாவம் சந்ததி சந்ததியாய் தொடர்கிறது விஷம் போல. சங்கீதக்காரன் எழுதும் பொழுது சொல்லுவார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அதன் பொருள் என்ன? பாவம் என்பது தகப்பன் தாயின் கூடுதலை பாவம் என்று சொல்லவில்லை. ஆண்டவரே, வழி வழியாய் இரத்தத்தில் வருகிறதே, ஆத்துமாவுக்குள்ளாய் கடந்து வருகிறதே, அந்த பாவத்தில் தான் நான் கர்ப்பம் தரிக்கப்பட்டேன். ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும், என்னை குணமாக்கும். சரி, இந்த ஆத்துமாவுக்கு பாவ நிவர்த்தி அல்லது மருந்து எது என்றால், லேவியராகமம் 17:11 சொல்லுகிறது, ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்று. ஆகவேதான் பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதும் தேவன் பலிகளை செலுத்தும்படி சொன்னார். அது நிரந்தரமான பலி அல்ல. ஒரு பலி வந்தது, அது நிரந்தரமான பலி. அது ஆண்டவர் இயேசு செலுத்திய பலி. என்னோடு கூட எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10 உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் ஏன் அதிகமான வசனங்களை சொல்லுகிறேன் என்றால், தேவ ஜனங்கள் வசனத்திலே வளர வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:19 ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள், ஒரே ஒரு செய்தி. ஆத்மாவுக்குள் பாவம் என்ற ஒரு வியாதி, விஷம் இருக்கிறது. அந்த பாவத்தை நீக்குவது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். இன்றைக்கு மாலையில் வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் பார்த்து நேரடியாய் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் பிறந்தது சங்கீதக்காரன் சொல்வது போல பாவத்தில் தான் கர்ப்பம் தரிக்கப்பட்டீர்கள். உங்களுக்குள் நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்கள் ஆத்துமாவில் இந்த விஷயம் கூடவே வருகிறது. ஜீன் என்று சொல்லுவார்கள் இல்லையா? தகப்பனை போல பிள்ளை கோபப்படுகிறான் என்று சில தாய்மார்கள் சொல்வது உண்டு. தாத்தாவை போல அவன் நடையப்பாரு, தாத்தா மாதிரி நடக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஜீன் இட் கேரிஸ் த நேச்சர் ஆஃப் ஃபோர் ஃபாதர்ஸ். அந்த மரபு அணு இருக்கிறதே, அது முற்பிதாக்களின் சுபாவத்தை கொண்டு 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 வருகிறது பல தலைமுறைக்கு. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதமாகி இன்னொரு 20 தலைமுறை கடந்து வந்தா, அந்த 20ஆம் தலைமுறையில ஒரு பிள்ளை உங்களை மாதிரியே இருக்கும். ஏன் தெரியுமா? மரபணு கடந்து வருகிறது. இந்த பாவம் மரபணுவில இருப்பதை போல சந்ததி சந்ததியாய் வருகிறது. நான் திரும்பவும் கேட்கிறேன், உங்களை பார்த்து நேரடியாய் கேட்கிறேன், உங்கள் ஆத்துமாவில் இருக்கிற இந்த விஷம் நீக்கப்பட்டு விட்டதா? உங்கள் ஆத்துமாவில் இருக்கிற இந்த பாவம் என்ற விஷம் உங்களை விட்டு போய்விட்ட நாள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்தீர்களா, இந்த விஷத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்று? அநேகருடைய கெட்ட சுபாவங்களுக்கு காரணம் அவர்களுக்குள் இருக்கிற இந்த விஷம். அநேகருடைய கோபதாபங்களுக்கு காரணம் இந்த விஷம். சிலர் சரளமாய் பொய் சொல்லுவார்கள், காரணம் இந்த விஷம். சிலரால் சில பாவத்தை விடவே முடியாது. குடியை விட வேண்டும் என்று நினைக்கிறேன், என்னால் முடியவில்லை, விஷம். நான் இப்படிப்பட்ட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை விட வேண்டும் என்று நினைக்கிறேன், என்னால் முடியவில்லை, காரணம் விஷம். அது உள்ளே இருந்து உங்கள் அவயவங்களை ஆட்கொள்ளுகிறபடினால் உங்களால் ஜெயிக்க முடியவில்லை. அப்படி என்றால் யார் நம்மை விடுதலை செய்வார்? ஒரு நல்ல சமாரியன் வந்து காயங்களை கட்டி அந்த காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து சுகமாக்கினது போல இந்த ஆத்துமாவை ஆண்டவர் சுகமாக்க விரும்புகிறார். உங்களில் யாருக்காவது இந்த ஆத்துமா சுகமடைய வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால், இன்றைக்கு கடைசி ஜெபத்தில் உங்கள் ஆத்துமாவை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் பெருமையோடு ஒரு கிறிஸ்தவள் என்று வாழுகிறது நிமித்தம் நான் பரலோகம் போக முடியாது. எனக்குள் இருக்கிற அந்த பாவ வித்து, அந்த பாவ விஷம் இன்றைக்கு என்னிலிருந்து எடுபடட்டும். என் ஆத்துமாவை நான் உம்முடைய கைகளிலே ஒப்புக்கொடுக்கிறேன், என்னை கழுவி சுத்தம் பண்ணும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் கழுவுவார், உங்களை சுத்தம் பண்ணுவார், உங்களை குணமாக்குவார். ஹல்லேலூயா. நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே.
என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டீர், முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டீர். நீர் எனக்காக பலியானீர், நீர் எனக்காக பலியானீர். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்ய வந்தேன் என்று, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க வந்தேன் என்று. இன்றைக்கு மாலையிலே உங்கள் ஆத்துமாவை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். அவருடைய ரத்தம் இருக்கிறதே, சுத்த ரத்தம், அது உங்களுடைய ஆத்துமாவை குணமாக்கும். பாம்பு கடித்தவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற விஷத்தை மாற்ற என்ன செய்வார்கள் தெரியுமா? எல்லா ரத்தத்தையும் எடுத்து விட்டு புது ரத்தம் செலுத்துவார்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புது ரத்தம் செலுத்தப்பட வேண்டும். அது இயேசுவின் ரத்தம். இந்த மாலை கூடுகையில் இங்கிருந்து நீங்கள் போகும் பொழுது ஒரு தீர்மானத்தோடு, ஒரு உறுதியான நம்பிக்கையோடு போக வேண்டும். என்ன நம்பிக்கை தெரியுமா? என் ஆத்துமாவை என் ஆண்டவரிடத்தில் கொடுத்து விட்டேன். ஆத்துமாவில் இருக்கிற விஷமாகிய பாவத்தை அவர் மன்னித்து என்னை தன் மகளாய் மகனாய் ஏற்றுக்கொண்டா என்ற நிச்சயத்தோடு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். சரி, ஆண்டவர் இதற்காகவே வந்தேன், இந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படி வந்தேன் என்று சொன்னார். முதலாவது, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. யார் அந்த தரித்திரர்கள்? ஆத்துமாவிலே விஷத்தை ஏந்தி ஆவிக்குரிய எந்த ஆசீர்வாதத்தையும் பெறாதவர்கள் தான் தரித்திரர்கள். அவர்களுடைய ஆத்துமாவை குணமாக்கத்தான் இயேசு வந்தார். அதே வேத வசனம் திரும்பவும் சொல்கிறது, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். இன்னைக்கு அநேகருடைய இருதயம் உடைஞ்சு போயிருக்குது. ஏன் தெரியுமா? வாழ்வின் நிகழ்வுகள், வாழ்வில் நடக்கிற சோகங்கள். கடந்த ஆண்டு கொரோனா வியாதியில் எத்தனை குடும்பங்கள் மரித்து போனது. நான் சில நாட்களெல்லாம் மன அழுத்தத்தில் இருந்தேன். ஏன் தெரியுமா? நாங்கள் நேசிக்கிற சில போதகர்கள் எல்லாம் மரித்து போய்விட்டார்கள். ஐயோ என் தெய்வமே, எப்படி ஆண்டவரை இந்த குடும்பம் இனிமேல் நடக்கும்? இந்த ஊழியம் என்ன ஆகும்? இத்தனை சபைகளை வைத்திருக்கிறார்களே, இந்த சபையின் தலைவர் மரித்து போய்விட்டாரே. ஒவ்வொரு நாளும் அந்த போதகர் மரித்தார், இந்த போதகர் மரித்தார், இந்த போதகர் மரித்தார், இந்த சகோதரன் மரித்து விட்டான், இந்த தாய் மரித்து விட்டாள். தொடர்ந்து மரண செய்திகளை கேட்டு உள்ளமே உடைந்து போய்விட்டது. நீங்கள் அப்படிப்பட்ட உடைவுகளை அனுபவித்தீர்களா? ஆண்டவர் இந்த மனுக்குலத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு உடைவு. கொரோனா மட்டுமல்ல, இனி வரும் நாட்களில் என்ன நடக்குமோ நமக்கே தெரியாது. உலகத்தில் யுத்தத்திற்காக நாடுகள் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நாட்களில் இருதயம் நொறுங்குண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் குணமாக்கும்படி வந்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இனி நெடுநாட்கள் மிகுந்த சமாதானத்தோடு நாம் வாழ்வோம் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. ஏனெனில் வேத வசனம் சொல்கிறது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் வருகைக்குரிய எல்லா அடையாளங்களையும் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். சரி, உங்கள் இருதயத்தில் பலவிதமான உடைவுகள். ஏன் தெரியுமா? We are living in a fallen world and a broken world. அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சதுனால பிசாசானவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆளுகை எடுக்கிறான். இந்த முழு உலகமும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று 1 யோவானிலே நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் நீங்கள் எல்லாரும் ஒரு ஆளுகைக்கு கீழே இருக்கிறீர்கள். என்ன ஆளுகை தெரியுமா? பிசாசின் ஆளுகை. ஆனால் ஆண்டவர் இயேசுவை நாம் இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் இயேசுவின் ஆளுகைக்குள் வருகிறோம். சரி, பிசாசின் ஆளுகைக்குள் இருக்கிறவர்களுக்கும் உடைவுகள் இருக்கிறது. இயேசுவின் ஆளுகைக்குள் இருக்கிறவர்களையும் பிசாசு தாக்கி உடைக்கிறான், நொறுக்குகிறான், சின்ன பின்னமாக்குகிறான். யோபுவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது பக்தி உள்ளவர், நீதிமான், தேவனை நேசிக்கிறவர், இந்த உலகத்தில் ஆண்டவருக்காய் வாழ்ந்தவர் என்று பல காரியங்களை வாசிக்கிறோம். ஆனால் அந்த நீதிமானின் வாழ்க்கையில் கூட சில உடைவுகள். ஐயோ, அது யாராலும் தாங்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உடைவுகள் எல்லாம் வரவே இல்லை.
இந்த மாலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயம் எங்கோ உடைக்கப்பட்டிருக்கிறது. சிலருடைய இருதயங்கள் சிறு பிள்ளைகள் நடந்த சில சூழ்நிலைகள் நிமித்தம், சில ட்ராமாஸ், சில ஹர்ட்ஸ், இது நிமித்தம் உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. உங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு கொஞ்சம் கேட்டு பாருங்க. எல்லாரும் சொல்ற மெயின் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன இருக்கும் தெரியுமா? நாங்க யூத்துக்கெல்லாம் மீட்டிங்ஸ் நடத்துகிறோம், வாலிபர்களுக்கு நான் பேசுகிறேன், அது என்னுடைய இன்பம், வாலிப பிள்ளைகளோடு பேசுவது. அப்பொழுது அவர்களை பார்த்து வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் என்று கேட்டால் முதல் ரீசன் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மை பேரண்ட்ஸ் தே டோன்ட் லவ் மீ என்று சொல்வார். என் அப்பா அம்மா என்னை நேசிக்கவே இல்லை. ஒருவேளை அது உண்மையாகவும் இருக்கலாம், தவறான புரிந்து கொள்ளுதலாகவும் இருக்கலாம். ஏன் இந்த பிள்ளை இப்படி நினைக்குது என்றால், அந்த பெற்றோருடைய சில கடினமான காரியங்கள், அவங்களுக்கு லைஃப்ல பல இஷ்யூஸ், அப்படிதானே? உங்களுக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும்போது உங்க பிள்ளை அன்பா வந்து ஏதாவது கேட்கும்போது எய் துறப்போ அப்படின்னு சொல்லி நீங்க ஏதோ பேசிடுறீங்க. அது வந்து அந்த பிள்ளைய காயப்படுத்து. நம்ம இப்படி கேட்டு போகும்போது அம்மா இப்படி பேசிட்டாங்களே, அப்பா இப்படி பேசிட்டாங்களே. ரெண்டாவது, கணவனும் மனைவியும் வீட்டிலே சண்டையிடும் பொழுது குழந்தை பார்த்து கொண்டே இருக்கிறது. அதை பார்க்க பார்க்க அந்த பிசாசு சண்டையை தூண்டுகிறதை இந்த குழந்தை பார்க்கும் பொழுது அந்த குழந்தையின் உள்ளம் உடைகிறது, அந்த பிள்ளையின் உள்ளம் கடினமாகிறது. அதன் பிறகு அது வளர வளர அதன் இருதயத்தில் இயற்கையா இருக்க வேண்டிய அன்பு என்ற ஒரு காரியம் இல்லாமலே போய்விடுகிறது. இன்னைக்கு உலகம் எல்லாம் இதுதான் நடக்கிறது. திருமணம் செய்யும் பொழுது தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நான் உன்னை நேசித்து உன்னில் அன்பு கூர்ந்து என்று எல்லாம் உடன்படிக்கை பண்ணுகிறோம். ஆனால் ஒரே மாதத்தில் கணவனை மனைவி வெறுக்கிறாள், மனைவியை கணவன் கசந்து கொள்ளுகிறார், வாழ்க்கை துன்பமாய் மாறுகிறது. என்ன நடந்தது? தேவன் தானே இணைத்தார். வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று. உங்கள் குடும்பங்களில் இருதய காயங்களையும் மன உடைவுகளையும் கொண்டு வருகிறவன் பிசாஸ். வசனம் சொல்லுது, இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆண்டவர் குணமாக்குகிறாரா. சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 147 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். லூக்காவிலே வாசித்தோமே, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க வந்திருக்கிறார். இன்றைக்கு இங்க இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பல காயங்கள், சிறு வயதிலிருந்தே வந்த காயங்கள், திருமண உறவின் அழுத்தங்களால் வந்த காயங்கள், பொருளாதார நெருக்கடினால் வந்த காயங்கள். ஒரு சகோதரி ஒரு நாள் வந்து சொன்னாள், என் அப்பா வீட்டில் நான் நல்லா வாழ்ந்தம்மா, ஆனா கல்யாணம் ஆகி வந்த பிறகு என் கணவன் ஒரு விஷயத்துல கூட எனக்கு கண்டுக்கிறதே இல்லை. உனக்கு ட்ரெஸ் இருக்குதா, உனக்கு ஏதாவது வேணுமா கேட்கிறதே கிடையாது. காலையில போவாரு, ராத்திரி வருவாரு, கேட்டா வேலை செய்யறேன் பாரு, ஒரு அன்பு காட்டுறதில்லை, ஒரு பட்சமா பேசுகிறது இல்லை. ஒரு 5 வருடம் 6 வருடம் ஒரு பெண் இதே போல அன்பில்லாத நிலைமையில வாழ்ந்தா அவ இருதயம் எவ்வளவு உடைஞ்சிரும் இல்ல? ஸ்திரீகளுக்கு மட்டுமல்ல, புருஷர்களுக்கும். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு சிஸ்டர், ஒரு கேரிங்கா அவன் ஒரு நாள் நடந்ததே கிடையாது. என்ன கேர் பண்றதே இல்லை. அதுவும் பிள்ளைங்க பிறந்த பிறகு பிள்ளைங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறா. நீ சாப்பிட்டியா, நீ தூங்குனியா, உன் உடம்பு எப்படி இருக்குது, ஒண்ணுமே விசாரிக்கல. புருஷன் காயப்படுகிறான், மனைவி காயப்படுகிறாள், பிள்ளைகள் காயப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த மாலை வேளையில் உங்கள் இருதயங்களை எல்லாம் குணமாக்குவதோடு கூட ஒரு தெய்வீக அன்பை உங்கள் உள்ளத்தில் ஊற்ற விரும்புகிறார். வாழ்க்கையில் எவ்வளவு நாள் வாழப் போகிறோம் சொல்லுங்க? எவ்வளவு நாள் வாழப் போகிறோம்? ஒருவேளை நீங்கள் வெறுக்கிற உங்கள் கணவர் இந்த பூமியை விட்டு போய்விட்டால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் சிந்தித்து பார்த்தீர்களா? நீங்கள் கசந்து கொள்கிற ஒரு மனைவி மாத்திரம் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பரிதபிக்கப்படத்தக்கதா இருக்கும். பிள்ளைகளே, பெற்றோரை கசந்து கொள்கிறீர்களே, ஒரு பெற்றோர் இல்லாத மகளாக மகனாக இந்த பூமியிலே வாழ்ந்தால் நீ எவ்வளவு பரிதபிக்கப்படத்தக்கவனாய் தக்கவளாய் இருப்பாய். அதேதான் பெற்றோருக்கும். பிள்ளைகளை வெறுக்கிறீர்கள், பிள்ளைகளை கசந்து கொள்ளுகிறீர்கள், கோபப்படுகிறீர்கள், சபிக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றிலும் மனம் திரும்ப சொல்லுகிறார். குடும்பங்களுக்குள் ஒரு இருதயத்தில் இருக்கிற காயங்களை ஆற்றும்படி காயம் கட்டுவதோடு ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு காரியத்தை சொல்றது என்ன தெரியுமா? பூமியில கொஞ்ச நாள் தாமா வாழ போற, இன்னும் மிஞ்சி போனா 30 வயசு இருந்தா இன்னொரு 60 வயசு வாழ்வீங்க, 40 வயது இருந்தால் இன்னொரு 50 வயது வாழ்வீர்கள், 15 வயசு இருந்தா இன்னொரு 70 வயசு வாழ்வீங்க. இந்த கொஞ்ச வாழ்நாட்களில் லவ் எவ்ரிஒன், ஒவ்வொருவரையும் நேசிக்க பழகுங்கள். மனைவிகள் கணவனை நேசிக்க தீர்மானம் எடுங்கள். அன்பு என்பது உணர்வு அல்ல, இட் இஸ் a decision. It's not a feeling, it's a decision. சில வேளைகள்ல உணர்வுகளை நம்பி நம்பி அவர் நேசிக்கல, அவள் நேசிக்கல, பிள்ளை நேசிக்கல, பெற்றோர் நேசிக்கல, சகோதர சகோதரர்கள் நேசிக்கலன்னு நினைக்கிறோம். இட் இஸ் a decision.
இயேசு நம்மள்ட்ட எதையாவது பார்த்து பரவசப்பட்டு வந்து நம்மளை நேசிக்கல. He decided to love. அவர் வந்து நேசிக்கணும்னு தீர்மானிச்சிட்டார். இல்லைன்னா உங்க எல்லாருக்குள்ள குறைய பார்த்திருந்தா இயேசு உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். மாலை வேளையில் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறபடினாலே எல்லாருடைய இருதயத்திலும் ஒரு அன்பை ஊற்ற விரும்புகிறார். கணவன்மாரே, அன்போடு கூட சொல்லுகிறேன், உங்கள் மனைவியை நேசியுங்கள். உங்கள் மனைவி இல்லாத ஒரு வாழ்வு இந்த உலகத்தில் பரிதபிக்கப்படத்தக்க ஒரு வாழ்வு. இன்னும் அவள் எத்தனை வருஷங்கள் உங்களோடு கூட நடக்க போகிறாள்? திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகியும் நான் உன்னை நேசிக்கிறேன்னு ஒரு தடவை கூட சொல்லாத புருஷன்மார் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இவரை நான் ரொம்ப நேசிக்கிறேம்மா, நீதாம்மா எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களா? என் கணவர் அடிக்கடி சொல்லுவார், நீ இல்லாம நான் இல்லம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை, நீ தான் எனக்கு எல்லாம். கர்த்தருக்கு அடுத்து நீ இருக்கிறதுனால தான் நான் ஊழியம் செய்கிறேன், நீ ஜெபிக்கிறதுனால தான் நான் ஓடி ஓடி கர்த்தருக்காக வேலை செய்கிறேன், நீ இருக்கிறதுனால தான் எனக்கு ஆலோசனை கொடுக்கிற. இப்படி பல நாட்கள் என்னிடத்தில் சொல்லதை கேட்டு நான் ஒரு தீர்மானம் எடுப்பேன். ஆண்டவரே, உயிருள்ள வரைக்கும் இந்த கணவரை நான் நேசிக்க வேண்டும், இவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். பல வேளைகளில் குறைகளை பார்த்து 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 நிறைகளை நாம் பார்க்க மறந்து விடுகிறோம். குறைவுகளை பார்த்து பார்த்து அந்த குறைவுகளையே சுட்டி காட்டுகிறோம். இன்றைக்கு மனம் திரும்புவோம். ஆண்டவர் நம்முடைய இருதய காயங்களை எல்லாம் குணமாக்கி ஒரு அன்பை திராட்சை ரசமாய் எண்ணெயாய் உள்ளே ஊற்ற விரும்புகிறார். மாலை வேளையிலே அதைத்தான் ஆண்டவர் செய்து இருதயத்தின் காயங்களை கட்ட விரும்புகிறார். ஒரு நாள் நான் மிகவும் உடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தேன். எனக்கு அடிக்கடி இந்த த்ரோட்டில் ஒரு ப்ராப்ளம் வரும். அப்பொழுது ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியனுக்காக போன போது அவர் சொன்னார், உங்களுடைய ஓக்கல் கார்டுடைய ஒரு பகுதி ஃபுல்லாக பேரலைஸ் ஆயிடுச்சு, இனிமேல் நீங்கள் சத்தமாக பேசவும் கூடாது, பாடவும் கூடாது என்று சொன்னார். இன்னைக்கு இரவெல்லாம் மிகவும் நொறுக்கப்பட்டு அழுதேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையவே ஊழியத்துக்கும் பிரசங்கத்துக்கும் தான் நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன், பாடக்கூடாதுன்னு சொல்றாரு, சத்தமா பேசக்கூடாதுன்னு சொல்றாரு, எனக்கு நீங்க சுகத்தை தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டேன். அன்றைக்கு இரவெல்லாம் எசேக்கியாவை போல கண்ணீரோடு ஆண்டவற்றை அழுது ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், நான் என்னுடைய சுகமாக்குகிற வல்லமை உன்னிடத்தில் தருகிறேன் மகளே. இந்த பிரச்சனை உனக்கு ஏன் தெரியுமா? இதை போல நொறுக்கப்படுகிற மக்களுக்காய் நீ மனதுருகி ஜெபிக்கும்படிதான் இதை நான் உனக்கு அனுமதித்தேன். ஒவ்வொரு முறை பிரசங்கத்திற்கு மேடைக்கு ஏறுவதற்கு முன்பதாக என் வாய்ஸ்ல உங்களுடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே, உங்க கிருபையினால தான் நான் பேச முடியும்னு இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நம்மை குணமாக்குகிறவர். அன்று இரவு ஆண்டவர் ஒரு பாடலை கொடுத்தார். கலங்காதே நீ திகையாதே மகனே மகளே, கலங்காதே கலங்காதே நீ திகையாதே மகனே மகளே, கலங்காதே. ஆண்டவரே உயிரோடு இருக்கின்றார், அவர் உன் கண்ணீரை துடைத்திடுவார். ஆண்டவரே உயிரோடு இருக்கின்றார், அவர் உன் கண்ணீரை துடைத்திடுவார். கலங்காதே நீ திகையாதே மகனே மகளே, கலங்காதே கலங்காதே நீ திகையாதே மகனே மகளே, கலங்காதே. இருளான உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்கிறவர். அவர்கள் அருள்மாரியை ஊற்றுவார். உங்கள் உள்ள காயங்களை எல்லாம் இந்த மாலை வேளையிலும் ஆற்றுவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இருளான உன் வாழ்வு வெளிச்சமாகும், அருள் மாறி உன் வாழ்வில் புரண்டோடும். இருளான உன் வாழ்வு வெளிச்சமாகும், அருள் மாறி உன் வாழ்வில் புரண்டோடும். புதிதான வாசல்கள் திறந்துவிடும், புண்ணிய தேவன் உன்னோடிருப்பதால் புதிதான வாசல்கள் திறந்துவிடும். புண்ணிய தேவன் உன்னோடிருப்பதால் புதிதான வாசல்கள் திறந்துவிடும். புண்ணிய தேவன்
உன்னோடிருப்பதால் கலங்காதே நீ திகையாதே. மகனே மகளே கலங்காதே, கலங்காதே நீ திகையாதே. மகனே மகளே கலங்காதே. தீராத வேதனைகளை எல்லாம் இந்த ஆண்டவர் தீர்ப்பார். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் அவைகள் எல்லாம் மாறும். ஆண்டவர் புதிய வாசல்களை திறப்பார். நம்பிக்கையின் நாட்கள் உங்களுக்காய் காத்திருக்கிறது. தீராத வேதனை தீர்ந்துவிடும், மாறாவின் வாழ்வு மாறிவிடும். தீராத வேதனை தீர்ந்துவிடும், மாறாவின் வாழ்வு மாறிவிடும். பாரங்கள் யாவும் சிலுவையில் சுமந்த பாராளும் வேந்தன் உன்னோடிருப்பதால், பாரங்கள் யாவும் சிலுவையில் சுமந்த பாராளும் இயேசு உன்னோடிருப்பதால் கலங்காதே நீ திகையாதே. மகனே மகளே கலங்காதே, கலங்காதே நீ திகையாதே. மகனே மகளே கலங்காதே. இளவயதில் உன்னை தெரிந்திட்ட தேவன் முதிர் வயது வரை நடத்திடுவார். இளவயதில் உன்னை தெரிந்திட்ட தேவன் முதிர் வயது வரை நடத்திடுவார். உன் துக்க நாட்கள் முடிந்துவிடும், உன் சுக வாழ்வு துளிர்த்துவிடும். உன் துக்க நாட்கள் முடிந்துவிடும், உன் சுக வாழ்வு துளிர்த்துவிடும். கலங்காதே நீ திகையாதே. மகனே மகளே கலங்காதே. ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கின்றார். அவர் உன் கண்ணீரை துடைத்திடுவார். ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கின்றார். அவர் உன் கண்ணீரை துடைத்திடுவார். கலங்காதே நீ திகையாதே. மகனே மகளே கலங்காதே. ஹல்லேலூயா. அந்த டாக்டர் சொல்லி 10 வருஷம் ஆச்சு. நான் இன்னும் கத்தி கத்தி பிரசங்கம் பண்றேன். இன்னும் ஆண்டவருடைய மகிமைக்காய் வாழுகிறேன், பாடுகிறேன். ஹல்லேலூயா. உலகத்திலே உங்களை உடைக்கிற காரியங்கள் எதுவாயிருந்தாலும் அதை அப்படியே இயேசுவினிடத்தில் கொண்டு வாருங்கள். இயேசு உங்கள் காயங்களை கட்டுகிறவர். மூன்றாவதாக இந்த ஆண்டவர் இயேசு என்ன செய்தார் என்று அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் என்று சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு சுகமாக்குதல், குணமாக்குதல் என்பது சரீரத்தில் மட்டுமல்ல, சிந்தையில், இருதயத்தில், குடும்பத்தில், உறவுகளில் எல்லாவற்றிலேயுமே ஒரு குணமாக்குதல் இருக்கிறது. இங்கே வசனம் சொல்லுகிறது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. இந்த வார்த்தை அந்நாட்களில் இஸ்ரவேலருக்கு மிகுந்த தீர்க்க தரிசன வார்த்தையா இருந்தது. இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதும் பொழுது 61ஆம் அதிகாரத்தில் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கிறார். 61ஆம் அதிகாரம் முதல் வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவர் இயேசு இந்த வேத பகுதியை வாசித்து விட்டுதான் மக்களுக்கு பிரசங்கம் பண்ணினார் என்று லூக்கா 4 நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் என்பது ஒரு அற்புதமான புத்தகம். 66 அதிகாரங்கள் அதில் இருக்கிறது.
அதில் முதல் 39 அதிகாரங்கள் ஜனங்கள் தேவனை விட்டு விலகினதினால் அவர்களுக்கு வருகிற தண்டனை, சாபங்களை சொல்லுகிறது. ஆனால் 40ஆம் அதிகாரத்திலிருந்து ஜனங்களுக்கு ஆறுதலின் செய்திகள் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு ஆண்டவருக்கு விரோதமாய் நடந்ததினால் அவர்களை சிறைப்பட்டு போக பண்ணினார். இஸ்ரவேல் மக்கள் அசீரிய ராஜ்யத்துக்கு சிறைப்பட்டு போனார்கள். யூதா மக்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். அசீரியாவிற்கு போனவர்கள் திரும்பி வரவே இல்லை. பாபிலோனுக்கு போனவர்கள் 70 வருஷம் கழித்து திரும்பி வந்தார்கள். அவர்கள் இங்கே செல்வமும் சீரும் சிறப்புமாய் யூதா தேசத்திலே வாழ்ந்துவிட்டு பாபிலோனிலே போய் சிறுமையை அனுபவித்தார்கள். புலம்பலின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். தீர்க்கதரிசியாகிய எரேமியா மக்கள் எப்படிப்பட்ட இக்கட்டுகளையும் சஞ்சலத்தையும் அந்த அடிமை தேசத்தில் அனுபவித்தார்கள் என்று எழுதியிருக்கிறார். சங்கீதத்திலே ஒரு சங்கீதம் 137ஆம் சங்கீதம் தெளிவாய் சொல்லுகிறது, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம், அதன் நடுவில் இருந்த அலறி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். இந்த அதிகாரம் என்ன சொல்லுகிறது? சிறையிருப்பிலே இந்த மக்கள் வாழ்ந்த சிறுமையையும் கொடுமையையும் அவர்கள் அனுபவித்த நிந்தையையும் அவமானத்தையும் சொல்லுகிறது. எத்தனை வருஷம் அனுபவித்தார்கள்? 70 வருஷம் அனுபவித்தார்கள். எத்தனை வருஷம் அனுபவித்தார்கள்? 70 வருஷ சிறை. ஆனால் ஆண்டவர் முதலையே சொல்லிவிட்டார், 70 வருஷத்துக்கு முடிவிலே உங்களை நான் சிறையிலிருந்து மீட்டு கொண்டு வருவேன் என்று. அப்பொழுது மக்கள் எல்லாம் ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்கள். அதை குறித்து தான் தீர்க்க நேசாயா எழுதுகிறார், சிறைப்பட்டவர்கள் விடுதலையாகி வருவார்கள் என்று. 39 அதிகாரம் நியாய தீர்ப்பை சொல்லிவிட்டு 40ஆம் அதிகாரம் துவங்கும் பொழுது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் சொல்லுங்கள் என்று எழுதியிருக்கிறதை போலவே கோரேசி நாட்களில் மக்கள் பாபிலோனிலிருந்து விடுதலையாகி வந்தார்கள். ஆஃப்டர் 70 லாங் இயர்ஸ். இன்றைக்கு இந்த மாலையில் இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்களில் சிலர் சில சிறையிருப்பில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தான் தெரியும் அது என்ன சிறையிருப்பு. சிலருக்கு வியாதி என்ற சிறையிருப்பு, சிலருக்கு தரித்திரம் என்ற சிறையிருப்பு, சிலருக்கு வாழ்க்கையில் முன்னேறவே முடியவில்லை என்ற சிறையிருப்பு, சிலருக்கு பிள்ளைகளை குறித்த எந்த ஒரு வெளிச்சமுமே இல்லாத சிறையிருப்பு, ஐயோ தவறான நபரை திருமணம் செய்து கொண்டேனோ என்ற மனக்குழப்பத்தின் சிறையிருப்பு. இப்படி எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு சிறையிருப்பு இருக்குது. நீங்க நினைச்சதை செய்ய முடியாது, நீங்க நினைச்சது போல வாழ முடியாது, விரும்பினதை ஆண்டவருக்காகவும் செய்ய முடியல, குடும்பத்துக்காகவும் செய்ய முடியல. இப்படிலாம் சிறையிருப்பு உங்களுக்கு இருக்குதா? இந்த சிறையிருப்பு எவ்வளவு நாள் இருக்கும் தெரியல. எவ்வளவு நாள் இருக்கும் என்று எங்களுக்கு சொல்லுகிறவனும் இல்லை என்று சங்கீதக்காரன் எழுதினார். ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி திட்டமும் தெளிவுமாய் சொன்னார், சிறையிருப்பு 70 ஆண்டுகள் தான் இருக்கும் என்று. உங்க வாழ்க்கையில சிறையிருப்பை முடிப்பதற்கு தான் இயேசு பூமிக்கு வந்தார். அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார், இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு நிறைவேறிற்று என்று. அப்படி என்றால் இந்த மாலை வேளையிலே நீங்கள் அதை விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய சிறையிருப்பை ஆண்டவர் குணமாக்குவார். சில பெண்களுக்கு வாழ்க்கையில விடுதலையே கிடையாது, சுதந்திரமே கிடையாது. சில புருஷர்களுக்கு வாழ்க்கையில மனசுல ஒரு விடுதலையே கிடையாது. சில வாலிப பிள்ளைகள் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். இன்றைக்கு காலையில் நான் சொன்னது போல ஒவ்வொரு குடும்பத்திலும் வாலிப பிள்ளைகளை பிசாசு சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். உலகத்தை காட்டி, ஆசாபாசத்தை காட்டி, அதை காட்டி, இதை காட்டி, இன்டர்நெட்ல எதையெல்லாமோ அவங்க சர்ச் பண்ணி அவங்க மைண்ட் ஃபுல்லா நெட்ல தான் கனெக்டடா இருக்குது. இது ஒரு சிறையிருப்பு. பிள்ளைய ஜோமன் அப்போ ஃபேமிலி பிரேயருக்கு வான்னா அது வரமாட்டேங்குது, ஏன்னா உட்காந்து மொபைல நோண்டிட்டு இருக்குது. இந்த லாக்டவுன் டேஸ்ல வேற வழியே இல்லைன்னு எல்லா பிள்ளைகளும் எதுல தான் படிச்சாங்க? மொபைல் போன்ல தான். அவங்க படிக்கிறாங்களா, படிக்கலையா, விளையாடுறாங்களா ஒன்றும் தெரியாது. உள்ள ரூமுக்குள்ள போயிட்டா அவங்க மொபைல்ல எதை பார்க்கறாங்கன்னு தெரியல. அப்படி சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டு விட்டோம். சரி, இப்போ எல்லா பிள்ளைங்க மனசுலயும் ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? ஒரு கீழ்ப்படியாம இருக்குது, ஒரு அன்பில்லாத நிலைமை இருக்குது, ஒரு ரிபல்லியஸ் நேச்சர் இருக்குது. சில பிள்ளைங்களுடைய இருதயத்துக்குள்ள பிசாசு பேசுகிறான். உங்களுக்கு தெரியுமா? என்னிடத்துல எத்தனையோ பெற்றோர் வந்து கண்ணீரோடு சொல்வார்கள், அம்மா என் பிள்ளை காதுல சத்தம் கேட்குதுன்னு சொல்லுதுமா, அது என்ன சத்தம்னே தெரியல. அந்த சத்தம் என்ன தெரியுமா? பிசாசின் சத்தம். ஏனெனில் இந்த பிள்ளைகளுடைய இருதயம் வேற எங்கோ திரும்ப 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 பிசாசு அவர்களை இழுத்துக் கொள்கிறான். இந்த மாலை வேளையிலே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் ஆண்டவர் விடுதலை செய்ய போகிறார். ஒவ்வொரு சகோதரியும் ஆண்டவர் விடுதலை செய்ய போகிறார். ஒவ்வொரு சகோதரனையும் விடுதலை செய்ய போகிறார். பிள்ளைகள் மட்டுமல்ல, பெரியவர்கள் கூட சிக்கி கிடக்கிறார்கள் ஒரு ஆன்லைன் கேமுக்கும் ஆன்லைன்ல உள்ள எல்லா காரியத்திற்கும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை.
இந்த மாலை வேளையில ஆண்டவர் விடுதலையை கொடுக்கும்படிதான் உங்களை அழைத்து கொண்டு வந்தார். நான்காவதாக, அதே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும். அதன் பொருள் என்னவென்றால், ஹீலிங் டு யுவர் ஐஸ். நம்ம இப்போ நேச்சுரல் ஐஸ்ல பார்க்கும் பொழுது இங்க எல்லோ கலர் ப்ளூ கலர் லைட் எரியுது இல்ல, ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணிருக்கிறீங்க சர்ச்சை. ஐ அப்ரிஷியேட் யூ. இது விசேஷமான நாட்கள், இந்த அலங்காரம் இது ஆண்டவருக்காக, மற்ற மக்களும் இங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்து வருவதற்காக. இங்க கிரீன் கலர் லைட் இருக்குது, இங்க ஒயிட் கலர்ல இருக்குது. இது என் நேச்சுரல் ஐஸ்ல நான் பார்க்கிறேன். நான் இப்போ உங்களை பார்த்து இந்த இடத்துல ஏராளமான தேவதூதர்கள் இருக்கிறார்கள் சொன்னா நீங்களாம் நம்புவீங்களா? சிஸ்டர், லைட்டு தான் இருக்குது, 100 கணக்கில் 1000 கணக்கில். ஏஞ்சல்ஸ் எங்க இருக்கிறாங்கன்னா கண்ணு மூடி இருக்குது, அதனால நமக்கு தெரியல. எலிசாவின் வேலைக்காரன் ஒரு முறை ஒரு பெரிய சேனை தங்களை சூழ்ந்து விட்டது என்று சொல்லி தீர்க்கதரிசனத்தில் வந்த பொழுது அவர் ஒரு ஜெபம் பண்ணினார். என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, இவன் கண்களை திறந்தருளும் அப்படின்னு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணின உடனே அவனுடைய கண் திறக்கப்பட்டு ஏராளமான சேனைகள் அவர்களை சூழ்ந்திருக்கிறதை கண்டார்கள். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் கூட திறக்கப்பட வேண்டும். அன்றைக்கு ஆதாம் ஏவாள் அந்த கனியை சாப்பிட்ட உடனே கண்ணு திறந்துச்சு. எதுக்கு திறந்துச்சு தெரியுமா? பாவத்துக்கு ஏதுவாய். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சவுலை அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளி சந்திச்ச உடனே கண்கள்ல இருந்து ஒரு செதில் விழுந்துச்சு. அது விழுந்த உடனே டோட்டலி தன்னுடைய லைஃப் வித்தியாசமா இருக்கிறதை அவர் பார்த்தார். இன்னைக்கு இந்த மாலை வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க இப்ப வாழுகிற வாழ்க்கை உங்களுக்கு ஆண்டவர் நியமித்த வாழ்க்கை அல்ல. உங்க கண்கள் திறக்கப்பட்டால் கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை வெளிப்படுத்துவார். உங்க ஃபியூச்சர் பிளானை வெளிப்படுத்துவார். உங்களுக்கு எவ்வளவு அழகான திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவார். சவுலுக்கு வெளிப்படுத்தினார். நீ ராஜாக்களுக்கும் சுவிசேஷம் சொல்லுவாய், நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என் நாமத்தை எடுத்து சொல்லுவாய், நீ நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறாய் என்று சொன்னார். அந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். கண்கள் திறக்கப்பட்டவன் கர்த்தரிடத்திலிருந்து தன் வாழ்க்கையின் திட்டங்களை எப்படி பெற்றுக்கொண்டார் என்று. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். ஆண்டவருடைய பிளான் என்ன தெரியுமா? அவன் ஆண்டவரால் தெரிந்து கொண்டு பயன்படுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு உங்க பிள்ளைங்களை பார்க்கும் போதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், அப்படிதானே? உண்மையா அதானே ஆசை? நாகர்கோயில இருந்து தான் ஏராளமான டாக்டர்ஸ் எழும்புறாங்க. நான் திருநெல்வேலியில் படிக்கும் பொழுது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த நாகர்கோயில இருந்து வந்தாங்க காலேஜுக்கு. ஆனால் இப்போ அங்கங்கே மெடிக்கல் காலேஜஸ் வந்துட்டனால எல்லாரும் இங்கே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வீட்லேயும் ஒரு டாக்டர். உங்கள் விஷன் என்ன இருக்குது? பிள்ளைய டாக்டர் படிக்க வச்சிடணும், கஷ்டப்பட்டாது படிக்க வச்சிடணும். அது இஷ்டப்படுதோ இல்லையோ பலவந்தப்படுத்தி நீட்டு எழுதுன்னு அதை தள்ளி, அப்புறம் அதுக்கு பிடிக்காத மெடிசன் கோர்ஸில் சேர்த்து அது 4வது வருஷம் படிக்கும்போது மனம் கசந்துக்குது. எதுக்கு தான் நம்ம டாக்டரா? நம்ம ஃப்ரெண்டை பாரு, அவங்கெல்லாம் இன்ஜினியர் ஆகி அமெரிக்காவில் போய் வேலை செய்கிறாங்க, நான் இந்த ஊர்லேயே கிளினிக் வைக்க வேண்டியதாக இருக்கேன்னா அது சங்கடப்படுது. இது அடுத்த விஷயம். உங்கள் கண்கள் திறக்கப்பட்டால் உங்கள் குடும்பம் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் தரிசிப்பீங்க. உங்கள் கண்கள் திறக்கப்பட்டால் உங்கள் புருஷன் ஆண்டவரை எப்படி பக்தியுள்ள ஒரு மனுஷனாய் சேவிப்பார் என்பதை பார்ப்பீங்க. இப்போ அப்படி இருக்காது, ஆனா விசுவாச கண்கள்ல பார்ப்பீங்க. உங்க பிள்ளைங்க வளர்ந்து வருகிற காலத்திலேயே இந்த பிள்ளை ஆண்டவருக்காய் பயன்பட வேண்டும் என்று பார்ப்பீர்கள். வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது இவ்வளவுதானே நீ கொண்டு வருவ, என் ஆண்டவருக்கு முன்னாடி இது மாதிரி வந்த பிரச்சனைக்கு விடுதலை கொடுத்தாரு, இதுக்கும் தருவார். வியாதி வரும் பொழுது என் ஆண்டவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று வேறு கண்ணோட்டத்துல பார்ப்பீங்க. இன்னைக்கு எல்லாரும் பிரச்சனையை பார்த்த உடனே பயப்படுறோம், பதறுகிறோம், பேனிக் ஆயிரும். ஏன் தெரியுமா? கண்கள் மூடி இருக்கிறது. உங்கள் விசுவாச கண்கள் திறக்கப்படும் பொழுது வசனமே வேற மாதிரி இருக்கும், வசனத்தை படிக்கிறது வேற மாதிரி இருக்கும், வசனம் உயிருள்ளதா இருக்கும். சில வேளைகளில் வேதத்தை படிக்க உட்கார்ந்தால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் எனக்கு எழும்பவே மனசு வராது. ஏன்னா அவ்வளோ சத்தியத்தை ஆண்டவர் விளக்கி தருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தும் என்று சொன்னாரே, இன்னைக்கு நம்முடைய எல்லா கண்களையும் திறக்க போகிறார். நீங்கள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை நேசிக்க வேண்டும் என்று பார்ப்பீர்கள். மற்றவர்களை பார்க்கும் பொழுது இவர்களுக்குள்ளும் ஆண்டவருடைய அழைப்பு இருக்கிறது, இவர்களை ஆண்டவருக்காய் பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பீர்கள். கண்ணீரோடு ஒருவர் ஒரு பிரச்சனையை சொல்லும் பொழுது உங்கள் உள்ளம் உருகும் அவர்களுக்காக. கண்கள் திறக்கப்படவில்லை என்றால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் அழுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. கண்ணு திறக்கப்பட்டா ஐயோ பாவம், அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனை தெரியுதா? இந்த வித்தியாசம். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்களையும் திறக்க விரும்புகிறார்.
எல்லாருடைய கண்களையும் இந்த மாலை வேளையில திறக்க விரும்புகிறார். குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தபடி, ஹீலிங் டு த பிளைண்ட். ஆண்டவர் குருட்டான வாழ்க்கையை மாற்றி நம்முடைய கண்களை திறக்க விரும்புகிறார். கடைசியாக அதே வேத பகுதியிலே ஆண்டவர் செய்கிற இன்னொரு காரியத்தையும் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். இது இன்னொரு ஹீலிங். சிலரெல்லாம் வாழ்க்கையில உடஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்களால எழும்பவே முடியாது, அப்படிதானே? நொறுங்கி போயிட்டாங்கன்னா எழும்பவே முடியாது. கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக சாத்தான்குளத்தில் நடந்த ஒரு சம்பவம், அது எல்லாருடைய இருதயத்தையும் அலக்கழிச்சு. எனக்கு ஒரு 3 நாள் சரியா தூங்கவே முடியல. இரவெல்லாம் அது அவங்க யாரோ எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு தேவனை நேசிக்கிற ஒரு குடும்பம். அழுது ஜெபம் பண்ணேன். 3வது நாளும் மனசு ஆறுதல் அடையவே இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன்பா எனக்கு இப்படி ஆறுதல் அடையலை? ஆண்டவர் சொன்னார், அவர்களை அழைத்து பேசு என்று சொன்னார். அவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்கள எப்படி தொடர்பு கொள்வது எனக்கே தெரியல. சாத்தான்குளத்தில் எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு குடும்பம் உண்டு. அவர்களுக்கு அழைத்தேன். எனக்கு தயவு செய்து அவங்களுடைய ஃபோன் நம்பரை வாங்கி கொடுங்க என்று சொல்லி கேட்டேன். வாங்கின பிறகு அவர்களோடு கூட நான் பேசினேன். பேசி அவர்களுக்காய் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நீர் நேசிக்கிறீர், இவருடைய வாழ்க்கையில் நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஆறுதலின் வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்காய் நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? என்னைக்கு ஜெபம் பண்ணணும் அதுக்கு பிறகு என் ஹார்ட்டு அமைதியாக மாறுச்சு. இன்னைக்கு உலகத்தில் ஆண்டவர் நம்மளை இன்டர்லிங்க்டாக தான் வச்சிருக்கிறார். உங்களை சுற்றிலும் ஒரு நொறுக்கப்பட்ட உலகம் இருக்கிறது, அவங்களால எழும்பவே முடியாது. ஆனால் அவர்களுக்காய் நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை தருகிறார். உடைக்கப்பட்ட இந்த உலகத்துக்கு தேவையானது என்ன தெரியுமா? விடுதலை. இந்த 5 விதமான விடுதலையை ஆண்டவர் இந்த மாலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தரப்போகிறார். வசனம் சொல்லுகிறது, நல்ல சமாரியன் வந்து எண்ணெயும் திராட்சை ரசமும் ஊற்றி காயங்களை கட்டி ஆற்றி தேற்றி சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்து பராமரித்துக்கொள், இவனுக்கு இன்னும் ஏதாவது செலவானால் நான் தருகிறேன் என்று சொன்னாரே. இந்த 5 விதமான குணமாக்குதலை இந்த மாலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். வாட் இஸ் யுவர் ஹர்ட்ஸ்? உங்கள் இருதயத்தில் என்ன பாரம் இருக்குது? எதில் உடைக்கப்பட்டிருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இந்த மாலை வேளையிலே நல்ல சமாரியனாகி ஆண்டவர் குணமாக்க போகிறார். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே எழும்பி நிற்கலாமா? ஜீசஸ் இஸ் அவர் ஹீலர். ஆண்டவர் இயேசு நம்மை சுகமாக்க வல்லமையுடையவர். ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. ஆத்துமாவை சுகமாக்குகிறவர். ஆத்துமாவில் சத்துருவாகிய பிசாசானவன் கொண்டு வந்து போட்ட எல்லா விஷங்களையும் எடுத்து வாழ்வின் எல்லா பகுதிகளையும் சீர்படுத்த வல்லமையுடையவர் கிறிஸ்து. இந்த மாலை வேளையிலே எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும், எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். இந்த ஆத்துமாவில் வந்த விஷம் நீங்களாக செய்தது நிமித்தம் வந்ததல்ல, நம்முடைய முற்பிதாக்களின் பாவத்து நிமித்தம் வந்த விஷம். அதன் தாக்கம் உங்கள் வாழ்வில் வெளிப்படுகிறது, உங்கள் கண்களில் வெளிப்படுகிறது, உங்களுடைய செவிகளில் வெளிப்படுகிறது, உங்கள் கரங்களில் வெளிப்படுகிறது, உங்கள் வாயின் வார்த்தைகளில் வெளிப்படுகிறது, எல்லாத்திலையும் வெளிப்படுது. ஏன் தெரியுமா? உள்ள விஷம். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டபடினால், பாவத்தை பரிகரிக்கிற இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டபடினால் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவை ஆண்டவர் கழுவ விரும்புகிறார். நீங்கள் எல்லாரும் உங்க ஆத்துமாவுக்காகவும் ஜெபம் பண்ண போறீங்க. உங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருடைய ஆத்துமாவுக்காகவும் ஜெபம் பண்ண போறீங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடலாமா? வலது கரத்தை, என் ஆத்துமா சுகமாக வேண்டும், என் ஆத்துமாவை ஆண்டவர் விடுதலை செய்ய வேண்டும் சொல்றவங்க உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க. சொல்லுங்க, எனக்குள் பிசாசு கொண்டு வந்து போட்ட அந்த விஷம் வெளியேற வேண்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, இயேசுவே, எங்கள் முற்பிதாக்களின் பாவங்கள், எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்க ஆத்துமாவை குணமாக்குங்க ஆண்டவரே. சொல்லுங்க, உங்களுடைய வார்த்தையினால் ஆண்டவரே நான் இன்றைக்கு உணர்வடைந்தேன் ஆண்டவரே. என் உள்ளத்துக்குள்ள வாங்க இயேசுராஜா. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே, நான் ஒரு பாவி, பிறப்பிலேயே நான் ஒரு பாவி ஐயா. என் பாவங்களை மன்னித்து இயேசுவே என் ஆத்துமாவை குணமாக்குங்க. என் முற்பிதாவாகிய ஆதாம் ஏவாள் இவர்களிடத்திலிருந்து வந்த அந்த பாவமாகிய வித்து இன்றைக்கு என்னை விட்டு வெளியேறட்டும். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, என்னை விட்டு வெளியேறட்டும் ஐயா. இந்த பாவத்தின் விஷயம் எனக்கு வேண்டாம்.
இந்த பாவத்தின் வித்து எனக்கு வேண்டவே வேண்டாம். இயேசுவே, உம்முடைய சுத்த ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கட்டும். உம்முடைய புண்ணிய ரத்தம் என்னை கழுவட்டும். இந்த விஷயம் என்னை விட்டு வெளியேறட்டும். நான் இனிமேல் பாவம் இல்லாது பரிசுத்தமாய் வாழ தீர்மானம் எடுக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவே என் பாவங்களை மன்னியும். இயேசுவே என் உள்ளத்திற்குள் வாரும். இயேசுவே நீர்தான் ரட்சகர், என்னை குணமாக்குகிற நல்ல சமாரியன் நீங்க ஆண்டவரே. என் உள்ளத்துக்குள்ள வாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் உள்ளத்திற்குள் வருகிறார். உங்கள் பாவங்களை கழுவுகிறார், உங்களை புதிதாக்குகிறார். புது ரத்தம் உங்கள் சரீரத்தில் இனிமேல் ஓடப்போகிறது. உங்களை ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் மூடிக்கொள்கிறது, கழுவுகிறது, உங்களை விடுதலை செய்கிறது. வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். நீர்தான் அருமருந்து அப்பா. நீர்தான் என்னை சுகமாக்க வல்லமையுடைய ஆண்டவரே அரிய மருந்து அப்பா. இன்றைக்கு இந்த இயேசுவை என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். பாவ விஷயம் என்னை விட்டு போனதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. அநேகருடைய இருதயம் ஒட்டஞ்சு போயிருக்குது. பலவிதமான பாரங்கள், பலவிதமான கண்ணீரின் சூழ்நிலைமைகள், குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகள், இது நிமித்தம் இருதயம் உடைஞ்சு போயிருக்குதா? இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுவதற்குத்தான் இந்த ஆண்டவர் இயேசு பூமியிலே வந்தார். எல்லாம் உங்க வலது கரத்தை எடுத்து இருதயத்தின் மேல வச்சுக்கோங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசு ராஜா, என் உள்ளம் உடைஞ்சு போய் நான் வந்த ஆண்டவரே, நான் பாரத்தோடு கூட வந்தேன். இந்த காரியம் எனக்கு பாரமா இருக்கிறது. என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு நம்பிக்கையே இல்லை. என் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ கலக்கத்தோடு வந்தேன் ஆண்டவரே. என் இருதயத்தை குணமாக்குகிற தெய்வமே, இந்த மாலை வேளையில என் இருதயத்தை சுகமாக்குங்கப்பா. வாயை திறந்து கேளுங்க. எனக்கு நம்பிக்கையை உள்ளத்துல ஊற்றுங்கப்பா. விசுவாசத்தை உள்ளத்துல ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தினாலே every heart be healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்ட ஒவ்வொரு உள்ளமும் இந்த மாலை வேளையில தேற்றப்படுவதாக, ஆற்றப்படுவதாக, சுகமாக்கப்படுவதாக. நெடுநாட்கள் காயங்களை சுமந்திருக்கிறார்களே, நஷ்டங்கள், கஷ்டங்கள், மரணங்கள், இழப்புகள், இவைகளின் வழியாய் கடந்து வந்த உம்முடைய ஜனத்திற்கு இந்த மாலை வேளையில ஒரு சுகமாக்குதல் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறைப்பட்ட ஜனத்தை விடுதலை செய்கிறவரே, உம்முடைய பிள்ளைகள் எதிலெல்லாம் சிறைப்பட்டு கிடக்கிறார்களோ இந்த மாலை வேளையில ஒரு விடுதலை வருவதாக. பொல்லாத பழக்கங்கள், குடி பழக்கங்கள், தவறான உறவுகளில் யாராவது சிறைப்பட்டு இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, இந்த இடத்தில் இருக்கிறவர்களோ நேரலையில் தொலைக்காட்சியில் என் வார்த்தையை கேட்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த சிறை இருப்புகள் எல்லாம் மாறட்டும். இயேசுவே, இன்றைக்கு இந்த வார்த்தைகள் நிறைவேறியது என்று சொன்னீரே, இந்த வேத வசனம் இன்றைக்கு நிறைவேறட்டும். இன்றைக்கு விடுதலை, குடி பழக்கத்திலிருந்து விடுதலை உண்டாவதாக, புகை பிடித்தலிலிருந்து விடுதலை உண்டாவதாக, போதை மருந்துகளிலிருந்து விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, தேவையற்ற காரியங்களை பார்ப்பதும் ரசிப்பதும் நேரத்தை செலவழிப்பதுமான பொல்லாத பழக்கத்திலிருந்து விடுதலை வரட்டும் என்று சொல்லுகிறேன் இயேசுராஜா. இந்த மாலை வேளை விடுதலை வரட்டும். ஒவ்வொருவர் மேல் இருக்கிற நுகத்தடிகளை முறித்து போடுகிறேன். குடும்பங்கள் மேல் இருக்கிற நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. தரித்திரத்தின் நுகத்தடி முறிக்கப்படுவதாக, வறுமை முறிக்கப்படுவதாக. நம்முடைய ஜனங்களுக்கு செழிப்பு உண்டாவதாக ராஜா. பல குடும்பங்கள்ல சந்தோஷம் கிடையாது, பல குடும்பங்கள்ல சமாதானம் கிடையாது. இருக்கிறது போதும் என்ற மன திருப்தி பல குடும்பங்கள்ல இல்ல. சண்டைகள், சச்சரவுகள், வாக்குவாதங்கள், கடன்கள். வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. உங்க குடும்பத்தை விடுதலை செய்ய ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை என்று சொன்னார் அல்லவா? நீங்கள் எதில் சிறைப்பட்டு கிடக்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகள் எதிலே சிறைப்பட்டு கிடக்கிறார்கள்? உங்கள் கணவர் எதிலே சிறைப்பட்டு கிடக்கிறார்? உங்கள் மனைவி எதிலே சிறைப்பட்டு கிடக்கிறார்கள்? பெற்றோர்கள், உடன் பிறந்தோர்களை இந்த சிறையிருப்புகள் எல்லாம் நீங்க போகுது. வாயை திறந்து சொல்லுங்க, என் குடும்பத்தின் சிறையிருப்பை மாற்றுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரை, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்று சொல்லி இருக்கிறதே. இந்த மாலை வேளையிலே ஒவ்வொரு குடும்பத்தின் சிறையிருப்பு மாறுவதாக உம்முடைய அடியாளுடைய வார்த்தையின் பேரில் இருக்கிற அதிகாரத்தினால் ஜெபம் செய்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் இருக்கிற கட்டுகள் உடைவதாக, கண்ணிகள் தெறிப்புண்டு போவதாக, சமாதான குறைச்சல்கள் மாறுவதாக, பிணக்குகள் மாறுவதாக, சண்டைகள் நீங்குவதாக, குடும்பங்களிலே ஐக்கியம் உண்டாகட்டும். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோருக்கிடையிலே ஒரு மனம் உண்டாகட்டும். அன்பை ஊற்றுவீராக, அன்பு ஊற்றப்படுவதாக. குடும்பங்களில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளும் நீங்குகிறதற்காய்
உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தை இன்னைக்கு ஆசீர்வதிச்சு அனுப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், அன்பு உண்டாகட்டும். விசேஷமாய் என் வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில் விரக்தி அடைந்து மறித்து விடுவேன், சூசைட் பண்ண விடுவேன் என்று சொல்லி தற்கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு மகனுக்காய் மகளுக்காய் ஜெபிக்கிறேன். அந்த தற்கொலையின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் சூசைட், I break it in Jesus name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைத்து அப்புறப்படுத்துகிறேன். நானோவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ண படம் வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த பிள்ளைகளை வாழ வைங்கப்பா. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியோடு உங்கள் வாழ்க்கை முடிந்து விட போவதில்லை. உலகத்தில் என்ன நடக்கும், யுத்தங்கள் நடக்குமா, போராட்டங்கள் வருமா நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் மத்திய ஆகாயத்திலே வரும் பொழுது இந்த பூமியிலே நீங்கள் சேர்த்து வைத்த ஒன்று கூட உங்களோடு வரப்போவதில்லை. உங்கள் ஆத்துமா மாத்திரமே உங்களோடு கூட வரும். ஆகவே இந்த பூமியிலே இந்த இயேசுவுக்காய் வாழ தீர்மானம் செய்யுங்கள். இயேசுவுக்காய் உழைக்க தீர்மானம் செய்யுங்கள். ஊழியங்களை தாங்குவதற்கு தீர்மானம் செய்யுங்கள். ஊழியம் செய்வதற்கு தீர்மானம் செய்யுங்கள். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீர் எங்களை குணமாக்குகிறவர் என்று சொன்னீர். ஒவ்வொருடைய ஆத்துமாவை, இருதயத்தை, குடும்பங்களை ஆண்டவரே நீர் குணமாக்கி இருக்கிறீர். சரீரத்தை குணமாக்கி இருக்கிறீர். சிறியிருப்பிலிருந்து குணமாக்கி இருக்கிறீர். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜனத்திற்கு நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை இயேசு ராஜாவின் ரத்தத்தினால் வேலி அடைக்கிறேன். விதைக்கப்பட்ட இந்த வசனங்களை சத்துரு எடுக்கவே கூடாதப்பா. ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தினால் வேலி அடைத்து உம்முடைய அடியாள், உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.